எட்டி பிடிக்கவானாலும் எங்க இருக்குடா தூரம் கிட்ட போக போக அது மாறும். Finally, Manali எத்திட்டோம் guys. பரவாயில்ல உலகம் ஒண்ணு மறக்காதே, வேடிக்கை மட்டும் பார்த்தா வெத்தா கூட மதிக்காதே, வெற்றி ஏதும் பார்க்காத போராட்டமா இருந்தாக்கா தோல்வி ஏதும் தெரியாத கொண்டாட்டமா மாறாதா, உன்னை போல யாராலும் உன்னை வாழ முடியாதே, நண்பன் கூட நின்னாக்கா உன்னை வீழ்த்த முடியாதே, இங்க இருக்குடா வானம் அது எட்டி பிடிக்கவானாலும். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இருந்துட்டா நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல, வருத்தப்பட தேவையில்ல. ஏன்னா அவங்க கூட இருக்கும்போது நமக்கு அதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. அவங்களுடைய சப்போர்ட்டே நம்மளை எங்கேயோ கொண்டு போயிடும். அப்படின்றதுக்கு சிறந்த உதாரணம் தான் இந்த நண்பர்கள். ஜீவன் சஜீவ் அஃபீஷியல் அப்படின்ற பேஜ்லேருந்து இப்படிப்பட்ட சூப்பரான வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஜீவன் சஜீவுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இருக்கும்போதே மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபியால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு. வீல் சேர்லேயே தன்னுடைய மீதி லைஃப் இவர் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலுமே இவருடைய அம்மா நண்பர்கள் எல்லாருமே இவரை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிருந்திருக்காங்க. குறிப்பாக நண்பர்கள் எல்லா இடத்துக்குமே இவரை கூட்டிகிட்டு போயிருக்காங்களாம். கேரளாவில் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துக்குமே இவர் போயிட்டாராம். மலை ஏறுறதுல ஆரம்பித்து உயரமான இடத்துக்கு போகிறது, கடற்கரைக்கு போகிறதுன்னு எல்லா வகையான நிலத்துக்குமே இவர் போயிட்டு வந்துட்டார். இவருக்கு மணாலி போகணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசை, அது மிகப்பெரிய கனவாக இருந்திருக்கு. ஆனால் மணாலி ரொம்ப குளிர் பிரதேசம், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப உயரமான ஒரு இடமும் கூட. அந்த இடத்துல இவர் போகணும்னு ஆசைப்பட்டிருந்திருக்காரு. இவருடைய ஆசையை நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து நிறைவேற்றி வச்சிருக்காங்க. எஸ், தன்னுடைய நண்பரை இவங்க எல்லாரும் தங்களுடைய தோல்ல தூக்கிட்டு இந்த மலை மேலே ஏறி இருக்காங்க. அங்கே கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. பனி சறுக்குல விளையாண்டிருந்திருக்காங்க. இப்படி தன்னுடைய நண்பருக்காக நிறைய விஷயங்களை இந்த நண்பர்கள் பண்ணியிருக்காங்க. அதான் இப்படிப்பட்ட நண்பர்கள் கிடைச்சா நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் கால் தூசிக்கு சமம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்க ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். அப்படிதான் இங்கேயும் இவருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சு இவருடைய லைஃப்பை ரொம்பவே கலர்ஃபுல்லாக மாற்றிட்டு வராங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.